ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஹேமா. இது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் டே 4 இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி போல் மார்னிங் குயிக்காக எழுந்தாச்சு. எழுந்ததும் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டிருந்தேன். ஸோ நான் ஆஃபீஸ் போகணும். ஸோ அதனால் மார்னிங் குயிக்காக வந்து நெல்லிக்காய் ஜூஸ் போட்டுருவேன். ஸோ அவங்க குடிச்சிட்டு ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறம் நான் எப்போ வந்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறேனோ அப்போ வந்து நான் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துப்பேன். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி போடணுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இருந்தாலும் ஒரு சில பேர் திரும்பி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ திரும்பி காட்டியிருக்கேன். நான் ஒரு 3 நெல்லிக்காய் ஓரளவுக்கு பெரிய நெல்லிக்காவை எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன சின்ன நெல்லிக்காவாக இருந்தால் நீங்கள் ஒரு 4 நெல்லிக்காவை எடுத்துக்கோங்க. ஒரு ஆளுக்காக இருந்தால் ரெண்டே போதும். நான் வந்து 2 பேருக்குன்றதால 3 நெல்லிக்காய் ஓரளவுக்கு பெருசாக எடுத்திருக்கேன். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 கொத்துக்கிட்ட வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு அடிச்சுட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா 2 முறை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். அது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்க்கணும், அரைக்கும் போதே சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக சேர்த்துருந்தேன். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வெயிட் லாஸ்க்கு மட்டும் யூஸ் ஆகாது, ஹேரு, ஸ்கின்னுக்குன்னு சொல்லி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஸோ வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா அப்போ வந்து நிறைய ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அதனால் ரெகுலராக குடிச்சிட்டே வந்தீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும். வெயிட் லாஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னும் நல்லா பிரைட்டனாக நல்லா கிளியர் ஸ்கின்னாக இருக்கும். ஸோ இதை வெயிட் லாஸில் இருக்கிறவங்க தான் குடிக்கணும்னு இல்லை, நார்மலாக இருக்கிறவங்களும் இதை ரெகுலராக குடிச்சிக்கலாம். ஸோ அருணுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிராசரிஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இது சாட்டர்டே போய் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா? ஸோ அந்த கிராசரிஸ் தான். ஸோ அது அப்படியே நேற்றுலாம் வந்து அப்படியே வச்சுட்டேன். சண்டே வந்து எடுக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி மார்னிங் எழுந்ததுமே அந்த கிராசரிஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். காலியானதெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கோதுமை தோசை, அது கூட வந்து தேங்காய் சட்னி இதான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ நேற்று வந்து பிரியாணி சாப்பிட்ருந்தேன் இல்லையா? 1 டே ஃபுல்லாகவே பிரியாணி தான் சாப்பிட்ருந்தேன் லஞ்சு டின்னருக்குன்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி வந்து வெயிட் கொஞ்சம் அதிகமாக தான் காட்டும்னு நினச்சிருந்தேன். பட் வந்து வெயிட் அதிகமாகவே காட்டலை. வெயிட் வந்து நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி வந்து ஒரு 20 கிராம் கிட்ட கம்மியாக தான் காட்டியிருந்தது. ஸோ நான் கூட 1 டே ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட்றோமே கொஞ்சம் ஓரளவுக்கு வெயிட் அதிகமாக தான் இருக்குன்னு நினச்சிருந்தேன். எனக்கே டவுட்டாக தான் இருந்தது. பட் வந்து இன்றைக்கி மார்னிங் எழுந்து வெயிட் செக் பண்ணி பார்த்தப்போ எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ நேற்று கம்பேர் பண்ணும்போது ஸோ வந்து நம்ம குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்ருந்தோம். அதுமாதிரி ஆயிலும் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி சிக்கனும் கொஞ்சம் அதிகமாக வச்சு சாப்பிட்ருந்ததால் வெயிட் வந்து பெருசாக கெயின் ஆகலைன்னு இல்லை, வெயிட் சுத்தமாக வந்து ஏறலை. நேற்றை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ அது கூட குக்கும்பர் அதெல்லாம் வச்சு சாப்பிட்ருந்தேன் இல்லையா? ஸோ அதனால் வெயிட் ரொம்ப கம்மியாக தான் காட்டியிருந்தது. நேற்று என்னோடய வெயிட் வந்து 54.5 இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து 53.95. ஸோ அந்த மாதிரி காட்டியிருந்தது. ஸோ கம்மி தானே இது, 15 கிராம் கிட்ட கம்மியாக காட்டியிருந்தது. ஸோ வெயிட் அதிகமாக காட்டுன்னு நினச்சேன். ஸோ கம்மியாக இருந்தது, கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. பிரியாணி சாப்பிட்லாம், அளவாக கொஞ்சம் கம்மியாக வந்து எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ஓகே, வெயிட் வந்து பெருசாக கெயின் ஆகாது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை தோசை செஞ்சுருந்தேன். ஸோ அதை எப்படி செய்கிறேன்னு அப்படி காட்டிடுறேன். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் மிளகு, இது ரெண்டும் சேர்த்துட்டு உரலில் கொஞ்சம் லைட்டாக இடித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம், கடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இடித்து சேர்த்துக்கிட்டால் ஓரளவுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கோதுமை ஒரு கப் கிட்ட எடுத்திருந்தேன். அதிலே கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு ஆனியன், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதுவும் சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு வந்து திக்காக தான் இருக்கணும், தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. கோதுமை தோசை ஒழுங்காக வராது. ஸோ ஓரளவுக்கு திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அதுலேயே கொஞ்சமாக நான் வந்து ரவை சேர்த்துருந்தேன். ரவை சேர்த்திங்கன்னா ஓரளவுக்கு கிறிஸ்பியாக வரும் தோசை. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ரவை சேர்த்துருந்தேன். மாவு நல்லா வந்து கோதுமை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ரவை சேர்த்துக்கிட்டேன். ரவை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுடுங்க. ஸோ ரவை நல்லா ஊறி அதுக்கப்புறம் தோசை சுட்டிங்கன்னா தோசை நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.
கோதுமை தோசை பிடிக்காதவங்க கூட ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாய் கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே அப்பப்போ வாயில் கடி போடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும், லைட்டாக காரமாக. நான் வந்து பாப்பாவுக்கும் வந்து தோசை கொடுக்குறதால இதில் பச்சை மிளகாய் சேர்க்கலை, காரமாக இருக்குன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ஒரு 5 நிமிஷம் விட்டு தோசையை ஊற்றி எடுத்துடலாம். டயட்டில் இருக்கீங்கன்னா வெறும் சப்பாத்தியை சாப்பிட்டாலும் போர் அடிக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி தோசை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஸோ தோசையில் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா சேர்க்காமல் ரொம்ப கம்மியாக அதுவும் சேர்த்துக்கோங்க. தோசை சாப்பிடாமல் இருக்கிறதே அதில் ஆயில் ஜாஸ்தி சேர்க்குறதால வெயிட் லாஸில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் தோசைலாம் செய்கிறதில்ல. ஸோ எப்போயாவது ரேராக சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடிச்சுன்னா ஸோ இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டுப்போம். இந்த கோதுமை தோசையில் கொஞ்சமாக முருங்கைக்கீரை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி தோசை சுடலாம், டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த தோசை அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். பட் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி செஞ்சுருந்தேன். ஸோ அதை வச்சு அருண் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு தான் நான் ஃபாஸ்டிங் வந்து பிரேக் பண்ணியிருந்தேன். நேற்று வந்து 7 மணிக்கு வந்து டின்னர் முடிச்சிருந்தேன் இல்லையா, ஸோ அதனால் இன்றைக்கி 11 மணிக்கு ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணியிருந்தேன். நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சு தான் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணியிருந்தேன். எப்பயும் 11 மணிக்கு வந்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணேன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது எடுத்துப்பேன். பட் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிடல. கோதுமை தோசைலாம் பாப்பாக்கும் அருணுக்கும் சுட்டு கொடுத்துருந்தா. ஸோ எனக்கு சுட்டுக்கிறதுக்கு டைம் இல்லை, ஒரு க்ளீனிங் ஒர்க் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்துன்னு ஒர்க் வந்துகிட்டே இருந்தது. ஸோ வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டே இருந்ததால் டைம் போனதே தெரில. ஸோ எனக்கும் பசிக்கலையா, ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும்போதே அதுக்கப்புறம் வந்து நட்ஸும் அது கூட சேர்த்து சாப்பிட்ருந்தேன். பாதாம் அப்புறம் வந்து முந்திரி இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்ருந்ததால் எனக்கு என்னமோ பசிக்கலை. ஸோ அதனால் டேரெக்டாக வந்து லஞ்ச் போயாச்சு. ஸோ க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கத்திரிக்காய், அது கூட வந்து காராமணி, அதாவது தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது சேர்த்து வந்து காரக்குழம்பு மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய ஸ்டைலில் வந்து அந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா. அதுவும் ரொம்ப கம்மியான ஆயில் யூஸ் பண்ணி தான் செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கடாயில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் சேர்த்துருந்தேன். ஸோ அது கூட வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணது, 2 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். ஸோ அது சேர்த்துருக்கேன். 2 சேர்த்துட்டு நல்லா வதங்க விட்டுருங்க. ஒரு வழியாக தேங்காவை உடச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ அதில் ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து துருவல் சேர்த்துருக்கேன். ஸோ அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. ஆற விட்டு ஓரளவுக்கு குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் கூட ஒரே ஒரு முள்ளங்கி இருந்தது. ஸோ அதையுமே கட் பண்ணி அதிலே சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து குழம்பு தாளிச்சிடலாம். கடாயில் அதே 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக சீரகம், ஸோ இது 2 சேர்த்துருக்கேன். ஸோ இது சேர்த்துட்டு அது கூட வந்து வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருந்தேன். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் நேற்று நைட்டு ஊற வச்சுருந்தா அந்த காராமணியும் சேர்த்துக்கிறேன். காராமணியை வந்து வேக வச்சு சேர்க்க வேணாம், அப்படியே சேர்த்துக்கோங்க. குழம்பு கொதிக்கும் போதே நல்லா வெந்து வந்துடும். ஸோ அது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருந்தேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் திறந்து அதில் வந்து மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் இது 2 சேர்த்துருந்தேன். மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருந்தேன். கொத்தமல்லி தூள் ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருந்தேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு திரும்பி நல்லா வதக்கி விட்டுட்டு ஸோ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த மசாலா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது கூட வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு குழம்பு மூடி போட்டு திரும்பி வேக வச்சுருங்க. காய் அதுக்கப்புறம் அதில் சேர்த்துருக்க அந்த காராமணி ஸோ எல்லாம் ஓரளவுக்கு வெந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் அதில் புளி தண்ணி சேர்த்துக்க வேண்டியதான். நான் இப்படி தான் இந்த குழம்பு ரெடி பண்ணுவேன். ஸோ இதில் குழம்பை விட காய் அதுக்கப்புறம் அந்த காராமணி தான் அதிகமாக இருந்தது. சமைச்சிட்டே இருக்கும்போது எப்பவும் போல் கரண்ட் போயிடுச்சு. அதில் கொஞ்சமாக புளியை கரைச்சி சேர்த்துட்டு
குழம்பு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனா குழம்பு ரெடி ஆகிடும். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ நாங்கள் இருக்கிற இந்த ராய்ச்சூரில் வந்து அடிக்கடி கரண்ட் போகும், சொல்லவே முடியாது. அதுவும் போனால் ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவருக்கு மேலே தான் ஆகும் திரும்பி வரத்துக்கு. ஸோ சமையல் வேலை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடலான்னு போயிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று வந்து பெட்ஷீட்லாம் காய போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் காஞ்சிருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு வந்து தான் லஞ்ச் சாப்பிட்டுருந்தேன். ஸோ துணி நிறையா இருக்குது மடித்து வைக்கிறதுக்கு. 2 நாள் காஞ்சிட்டு இருந்த துணியெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ ஈவினிங் போல் தான் வந்து மடித்து வைக்கணும். ஸோ குளிச்சுட்டு வந்து லஞ்ச் சாப்பிட வந்தாச்சு. பிளேட்டில் கொஞ்சமாக எப்பவும் போல் சாதம், அதுக்கு தான் வந்து காய், அப்புறம் வந்து காராமணி. ஸோ இதெல்லாம் நிறைய எடுத்துருந்தேன். குழம்புலேயே நிறைய காய் அதுக்கப்புறம் காராமணிலாம் இருக்கிறதால தனியாக பொரியல் இன்றைக்கி எதுவும் செய்யலை. ஸோ ஆம்லேட் மட்டும் ஒன்று வச்சு ஸோ சூப்பராக வந்து லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் போல் இன்றைக்கி எதுவும் ஸ்நாக் எதுவும் சாப்பிடல. பிகாஸ் வந்து லஞ்ச் எதுவும் ஹெவியாக இருந்த மாதிரி இருந்தது, வயிறு ரொம்ப ஃபில்லாக இருந்தது. ஸோ பசிக்கலை. ஈவினிங் பசிச்சா மட்டும் தான் ஏதாவது ஸ்நாக் சாப்பிடுவேன், ஃப்ரூட்டு இல்லைன்னா நட்ஸு இல்லைன்னா பால் குடிப்பேன். ஸோ பசிக்கலைன்னா அப்படியே விட்டுடுவேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த துவைச்ச துணிலாம் அப்படியே இருந்தது. ஸோ சும்மா தானே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இன்றைக்கி மடித்து வச்சாச்சு. துணி மடிக்கிறதே ரொம்ப பெரிய வேலை தான், அது பிடிக்கவே பிடிக்காது. பட் அந்த சின்ன சின்ன துணியெல்லாம் மடிக்கிறதுக்கு இன்னும் கஷ்டமாக இருந்தது. பாப்பா துணி, தம்பி துணி தான் நிறையா இருந்தது, குட்டி குட்டிஸாக. ஸோ அதையும் மடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ துணியெல்லாம் மடித்து அப்படியே எடுத்துகிட்டு போய் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ துணியெல்லாம் எடுத்து மடித்து வைக்கிறதுக்கு கரெக்டாக 7:15 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் டின்னர் செய்ய வந்தாச்சு. இன்றைக்கி டின்னருக்கு வந்து கோதுமை தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். காலைல மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா? ஸோ அந்த மாவே இருந்தது. ஸோ அதை வச்சு கோதுமை தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி எனக்கு 2 கோதுமை தோசை, அது கூட வந்து தேங்காய் சட்னி, அப்புறம் லஞ்சுக்கு செஞ்சுருந்தேன் அந்த குழம்பு இருந்தது. ஸோ அதை வச்சு தான் டின்னர் சாப்பிட்டுருந்தேன். கோதுமை தோசைக்கு அந்த குழம்பு வச்சு சாப்பிட்றீங்களேன்னு கேட்காதீங்க. எந்த குழம்பு எதுக்கு வச்சு சாப்பிட்றதுலாம் இல்லை. ஸோ எல்லாத்துக்குமே எல்லாமே வச்சு சாப்பிடுவேன். டேஸ்ட்டாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, ஹெல்த்தியாக இருக்கா, ஸோ வெயிட் லாஸில் இருக்கும்போது ஸோ அது கொஞ்சம் வயிறு நம்மளுக்கு ஃபில்லிங்காக இருக்கா, ஸோ அதுதான் போதும். ஸோ எனக்கு கொஞ்சம் வயிறு நைட்டில் மட்டும் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி சாப்பிட்டுப்பேன். கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டா கூட நைட் தூக்கம் வராது. ஸோ அதனால் வயிறு ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். பட் வந்து ரொம்ப ஹெவி சாப்பாடு சாப்பிட மாட்டேன். ஸோ ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி வயிறு கொஞ்சம் ஃபில் ஆகிற மாதிரி சாப்பிட்டுப்பேன். கோதுமை தோசை கூட வந்து கொஞ்சம் வந்து குக்கும்பரும் வச்சு சாப்பிட்டுருந்தேன். ஃபைபருக்கு கொஞ்சம் குக்கும்பர் சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து குக்கும்பர் கட் பண்ணி சேர்த்துருந்தேன். வீட்டில் குக்கும்பர் இருந்தால் அப்பப்போ வந்து டின்னருக்கு லஞ்சுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிடுவேன். கொஞ்சம் நல்லா வயிறு ஃபில்லாக இருக்கும், பசி அவ்வளோ சீக்கிரம் எடுக்காது. ஸோ அதுதாங்க சூப்பராக வந்து டின்னர் முடிச்சாச்சு. நல்ல ஃபில்லிங்கான டின்னர். ஸோ அதுக்கப்புறம் எப்பவும் போல் நைட் ட்ரிங்க் குடிச்சிருந்தேன். ஸோ ஆல்ரெடி நைட் ட்ரிங்க் வந்து வீடியோ போட்டிருந்தேன். இருந்தாலும் சில பேர் கேட்டிருந்தாங்க என்ன நைட் ட்ரிங்க் குடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ 2.5 கிளாஸ் கிட்ட தண்ணி எடுத்திருந்தேன். இது வந்து 2 பேருக்கான அளவு. ஸோ அதில் வந்து 20 மிளகு, 1 துண்டு பட்டை, 2 துண்டு சின்ன துண்டு இஞ்சி, ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க, ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி குறையிற அளவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ஒரு 1/2 லெமன் வந்து ஜூஸ் சேர்த்துட்டு ஸோ அது வந்து அந்த லெமன் தோலை அதிலே சேர்த்துட்டு தண்ணி ஓரளவுக்கு ஆறுனதும் ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பரான நைட் ட்ரிங்க். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், 7:30க்குள்ளே டின்னர் முடிச்சாச்சு. அந்த 7:30க்குள்ளேயே இந்த ட்ரிங்கையும் குடிச்சு முடிச்சிடுவேன். ஸோ ஆல்தான் கேஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். டே 4 வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு டே 5ல் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்தான் கேஸ், பாய் அண்ட் குட் நைட்.